ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம எப்பவுமே சரி ரொம்ப லோ பட்ஜெட்ல மாருதியில் இருக்கக்கூடிய காரை பற்றி பார்ப்போம். மைலேஜ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய காரு, அப்படி இல்லைன்னா லோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய காரை பற்றி தாங்க நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம ஒரு 5 ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த 5 லிஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் விலை உயர்ந்த காரும் இருக்கு, விலை கம்மியான காரு கண்டிப்பா இந்த இடத்துல மாருதி இல்லாமலாம் இருக்காது. மாருதியும் இந்த இடத்துல இடம் வகிக்குது. ஸோ விலையும் அதிகமா, நிறைய டெக்னாலஜியும் இருக்கும், மைலேஜும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்புறம் அஃபோர்டபுளான பிரைஸையும் உங்களுக்கு காரினுடைய விலை அப்படின்றதும் இருக்கும். அந்த வகையில நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு 5 கார்ஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். மைலேஜ் தரக்கூடிய ஒரு 5 கார்ஸை பத்தி தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்மளுடைய மிஸ்டர் விஸ்வா கார் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். முதல்ல நம்ம எடுத்த உடனே பாத்தீங்கன்னா 19 லட்சத்துக்கு போயாச்சுங்க. அதாவது ஹோண்டா சிட்டி. இந்த ஹோண்டா சிட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா EHEV அப்படின்ற ஒரு வேரியண்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த வேரியண்ட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைபிரிட் அப்படின்றதுனால, ஹைபிரிட் டெக்னாலஜி அப்படின்றதுனால இந்த கார்ல மைலேஜ் அப்படின்றது அதிகமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோண்டா சிட்டி அப்படின்றது ஒரு 4 தலைமுறையை கிராஸ் பண்ணி வருது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா ஹோண்டா சிட்டி முதல்ல இருந்தது, அப்புறம் அடுத்த அப்கிரேடு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த காரினுடைய மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 27.1 அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஆனா இதை டிரைவ் பண்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசால்ட்டா இது 25 அப்படின்ற ஒரு மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சிட்டி டிரைவ் எடுத்துக்கொள்ற இதுல எங்களுக்கு பாத்தீங்கன்னா 16, 17 இந்த ரேஞ்சில் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய யூசர்ஸினுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு ரேட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் 5க்கு 4.6 ஸ்டார் 37 பேர் இதுல கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஊருன்னு செலக்ட் பண்ணிட்டாலே ரேட் ஏற்றிடுவாங்க போல. நம்ம ஊர் செலக்ட் பண்ணோன்னே இதனுடைய ரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பன்மடங்கு அதிகமாகி விட்டது. 19 லட்சத்துல இருந்து இங்க பாருங்க 23 லட்சம். அதாவது ஒவ்வொரு காரும் நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு மேல விலை தாண்டக்குள்ள அதுல நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படின்றது மாறுங்க. அதுலயும் குறிப்பா நம்ம இந்த ரோட் டாக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும் சரி, இன்சூரன்ஸா இருக்கட்டும் சரி, இல்ல அதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்டா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது மாறும். 2வது இடத்துல இருக்கக்கூடியது நம்முடைய மாருதி தான். மாருதி இந்த இடத்துல இல்லாம எப்படி மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுடைய அந்த இன்ஜினோடைய கண்டிஷனே அது அப்படிதான். மைலேஜ் அப்படின்றது பக்காவா கொடுக்கும், எந்த வித தொல்லையும் கொடுக்காம அது பார்க்கல ஸ்மூத்தா ஓடிட்டு இருக்கும். அப்போ மாருதி மட்டும்தான் இந்த இடத்துல இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அது கூடவே இன்னும் நிறைய கம்பெனிஸ் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ மாருதி கிராண்ட் விக்டாராவில் பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் இவங்க கோட் பண்றாங்க. அது கூடவே நமக்கு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் இருக்கு. அதாவது டொயோட்டா இருக்கு பாத்தீங்களா, அவங்களுடைய சித்தப்பா பையன் சொந்தக்காரங்க பசங்க, ஹைபிரிட் இருக்கு, அப்புறம் பிரேஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கார்ஸ் இது கூட வருது. ஹுண்டாய் இருக்கு, இவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இதுல மைலேஜ் போக போக உங்களுக்கு குறையும். அதுல கிராண்ட் விட்டாராக்கு ஈக்குவல் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அர்பன் க்ரூஸ் மட்டும் தாங்க. ஸோ அது 21 கொடுத்துருக்காங்க. இதுலயே 21 அப்படின்றது வருது. பட் இங்க 20.58 தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதுல கிடையாது, நம்ம மெயின்ல பாக்குறோம். இங்க மெயின்ல பார்க்கக்கூட உங்களுக்கு 21.1 தான் இந்த இடத்துல வரும் பாருங்க. உங்களுக்கே தெரியும், சிஎன்ஜி வேரியன்ட் நீங்க போனீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா அப்வியஸ்லி அந்த இடத்துல மைலேஜ் அப்படின்றது அதிகமா தான் வரும், பிரைஸும் அந்த இடத்துல மாறும். 3வதா பார்க்கக்கூடியது நம்ம ரொம்ப அதிக விலைக்கு 2 கார்களையும் பார்த்துட்டோங்க. அப்ப கம்மி விலையில கார் பார்க்கணும் இல்லைங்களா? அதாவது கார் பார்க்க லுக்கும் நல்லா இருக்கணும், எனக்கு நல்லா அஃபோர்டபுளா இருக்கணும் கார் பார்க்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு பலினோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 லட்ச ரூபாயில இருந்து உங்களுக்கு லோன் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம முதல்ல பார்த்ததெல்லாம் 10 லட்சம் தாண்டி தான் அமௌண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பலினோ அப்படின்றது 6 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுல இவங்க என்ன பிரைஸ் அப்படின்றது கேட்கறாங்கன்னா, கிட்டத்தட்ட பிரைஸ் நமக்கு 6 லட்சம். இதுல என்ன மைலேஜ் அவங்க கோட் பண்றாங்கன்னா 22.35 அப்படின்றத அவங்க கோட் பண்றாங்க. இது ஒன்றும் நம்ம இவங்களுடைய மாருதியோட அபிஷியல்லாம் கிடையாது, முன்னாடி மாருதி வர்றதுக்கு. ஸோ இதுலேயே நீங்கள் பார்க்கக்குள்ள நிறைய கம்பெனிஸும் இதில் இடம் பிடிச்சிருப்பாங்க. பட் அதில் ரேட்டிங் அப்படின்றது மக்கள் கொடுக்குற ரேட்டிங் தான் அந்த இடத்துல வரும்.
இந்த பலினோக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டொயாட்டா கிளான்ஸா இருக்குங்க. பலினோவையும் தாண்டி இருக்கக்கூடியது மாருதி ஸ்விஃப்ட் வந்துட்டு இருக்குது. நம்ம இதுல இந்த இடத்துல வந்துட்டு பார்க்க முடியுது. இது ஒவ்வொரு யூசரோட ரிவ்யூஸ் அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் இது பர்சனல் ரிவ்யூஸ் தான் இதுல அவங்க கொடுப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இணையதளத்துல போயிட்டு எனக்கு இந்த கார் இவ்வளவு மைலேஜ் தருது, அந்த கார் எனக்கு அவ்வளவு மைலேஜ் தருது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க கோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இது வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சரிங்ல அவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. இதுலயும் கம்பேரிசன் பார்க்கக்குள்ள நிறைய கார்ஸ் அப்படின்றது வரும். ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்த நீங்க காரை சூஸ் பண்ணக்குள்ள அதுக்கு கீழேயே அதுக்கு கம்பேட்டபிளே வந்துட்டு கம்பேர் பண்ற அளவுக்கு வேற என்னென்ன கார் இருக்கு சிமிலரா அப்படின்றது இதுல காமிக்கும். 4வது மாருதி பிரான்ஸ். ஸோ நம்ம கார் தான் இருந்தாலும் ஏன் 4வது இடத்துக்கு கொண்டு வந்தேன் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்றேன். இதை விட வந்துட்டு மைலேஜ் தரக்கூடிய கார்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அது எப்படின்னா விலை உயர்ந்த கார் அப்படின்றதுனால அதை நம்ம முன்னாடி கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அதுல மைலேஜ் அப்படின்றது விலை உயர்ந்த கார்ல அதிகமா வராது. நம்ம அதெல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதனால அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டு தான் நம்ம லாஸ்டா வந்துட்டு ஃப்ரான் சொல்றேன். இதுல யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே இருக்குதுங்க. அதுலயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து மைலேஜ் அப்படின்றது பட் இவங்க 21.79 வந்துட்டு இவங்க கோட் பண்றாங்க. பட் எனக்கு ஆவரேஜா எனக்கு மைலேஜ் எப்படி கிடைக்குதுன்னா எனக்கு வந்து ஹைவேஸ்ல போகக்குள்ளே எனக்கு அசால்ட்டா வந்துட்டு ஒரு 21 அல்லது வந்துட்டு 20 இதை வந்துட்டு அசால்ட்டா பீட் பண்ணுது. அது எனக்கு தெரிஞ்சவங்க 22ல கூட போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கோட் பண்றதை விட அது ஒரு மடங்கு அதிகமாக தான் வந்துட்டு மைலேஜ் அப்படின்றது கொடுத்துருக்குது. சிட்டி டிரைவிங்ல 16 கிலோமீட்டர் ஒரு கார் கொடுக்குதுன்னா அதுவும் சென்னை டி நகர்ல OMREC எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த லைன்ல ஓட்டக்குள்ள இது எப்படி இருக்கும்? முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சருன்னு போயிட்டு இருந்த காரு இப்ப எறும்பு மாதிரி தான் மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. அதுல உங்களுக்கு இது கொடுக்குது. வழக்கம் போல சிஎன்ஜிக்குள்ள போனீங்கன்னா 28 அப்படின்றது வருது. இதுல கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள சிமிலரா வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கூட சிமிலரா இருக்கக்கூடியது இதை விட அதிகமாவே இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா மாருதி பலினோ தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரீசா வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டொயாட்டா வந்துட்டு இருக்கு. அர்பன் க்ரூஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் இதெல்லாமே வந்துட்டு அதிகமா தான் இருக்கு, கம்மியான இல்ல. இது வந்துட்டு யூசர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப நம்ம வந்துட்டு யூசர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் சொல்ல போனா அப்ப இதெல்லாம் தாண்டி தானே எனக்கு கொடுக்குது ஹைவேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை விட அதிகமாவே கோட் பண்ணுது. விலையும் அஃபோர்டபுள், வண்டியும் பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி. என்னங்க பல்கா சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது? கம்மி ரேட்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்றத நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. அது எப்படிங்க கம்மி ரேட்ல நம்ம சொல்லாம இருப்போம்? நமக்கு எப்பவுமே பிரைஸ் அஃபோர்டபுளா இருக்கணும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்போம். அதுல எப்படி இது இந்த இடத்துல வராம இருக்கும்? அதனால கம்மி பிரைஸ்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாருதி ஆல்டோ K10 அப்படின்றது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குதுங்க. மாருதி ஆல்டோ K10ல கிட்டத்தட்ட வந்து 4 லட்சத்துல இருந்து இந்த கார் அப்படின்றது அசால்ட்டா நீங்க வாங்கிட முடியும். இருங்க சிட்டி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணா எப்படியும் உங்க ரேட் ஏற்றி விட்டுவாங்க. 80,000 88,000 ஏற்றி விட்டாங்க. 88,000 வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது. அதாவது 4,88,000 இருந்து உங்களால வந்துட்டு இந்த கார் அப்படின்றத வாங்க முடியும். அதாவது பேஸ் வேரியன்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேஸ் வேரியண்டோட உங்களுக்கு எவ்வளவு இது கொடுக்குறாங்க கேட்கறாங்க, அதாவது வந்துட்டு மைலேஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24.39 கிலோமீட்டர் வந்துட்டு இவங்க மைலேஜ் அப்படின்றத கோட் பண்றாங்க. ஸோ இதுல ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நம்ம எப்பவும் பாக்குற மாதிரி தான். ஸோ 24 அப்படின்றது வருது. இது கூட கம்பேட்டபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள இது கூட பாத்தீங்கன்னா இன்னும் பக்கமா மாருதி மைலேஜ் தரக்கூடிய மாருதி செலீரியோ வந்துட்டு இருக்கு. 25 கிலோமீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது எல்லாமே யூசர்ஸோட ரிவ்யூ தான். அதுக்கப்புறம் எஸ்பிரஸோ வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. வேகனார் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. பட் K10 தான் அதிகமா இருக்குது. பட் அதை தாண்டி வந்துட்டு இங்க செலீரியோ வந்துட்டு அதிகமா இருக்கு. அப்புறம் நம்ம ரெனால்டு குவிண்ட் இதுல கம்பேர் பண்ணி பார்க்க கூட ஓரளவுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ஈக்குவலா வருது இல்லைங்களா, அதை வச்சு சொல்றாங்க. ஆனா செலீரியோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாருதியோட ரேட் அதிகம். 6,75,000 வந்துட்டு இது வருது. ஒரு நார்மல் வந்துட்டு வேரியன்ட் ஸ்டார்டிங் ஃப்ரமே 6,75,000 அப்படின்றது வருது, ஒரு பேஸ் வேரியன்ட். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த 5 கார்ஸையும் நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதுல எந்த கார் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இப்ப இந்த செலீரியோவையும் நம்ம மாருதி பலினோவையும் கம்பேர் பண்ணி அதுக்கடுத்து இருங்க பிரான்ஸ் என்ன ரேட் வருதுன்னு பார்க்கலாம். பிரான்ஸ் தாண்டி போயிடுச்சு. பிரான்ஸ் வந்துட்டு அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அதுக்கெல்லாம் அப்கிரேடா தான் பிரான்ஸ் இருக்குது. இது 2 காரும் மட்டும் எப்படி, ஏன்னா ஒரே கம்பெனி வேற இல்ல, இந்த 2 காரும் எப்படி வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்றத பாத்திரலாம்.
ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.